கோயில்களின் மேலே சிற்பங்களை ஏன் அமைக்கிறீர்கள்? இப்போ நீங்கள் கோயிலுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்கன்னா தரிசன விதி என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல வானம் பார்த்து தரிசனம் பண்ணணும், ஆகாசத்தை பார்க்கணும். இப்படி இந்த ஆகாசத்தை பார்க்குற பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, புற நினைவு எல்லாம் நீங்கி போயிடும். அது வரைக்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அன்றைய சூழல்கள், உங்களுடைய உடல் சூழல், உள்ளச்சூழல், அறிவுச்சூழல், எண்ணச்சூழல், பணிகள் சூழல், இது மாதிரி எல்லா நினைவுகளும் அதுலேருந்து நிவர்த்தி ஆகணும். அந்த எண்ணத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலசம், மேலே கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம். என்ன ஆற்றல்களை குவிப்பது, சேமித்தல், இறை அருள் ஆற்றலை சேமித்தல். முதல்ல ஆகாசம், அந்த ஆகாசத்துக்கு மேலே அந்த கோபுரம். இந்த கோபுரம் வந்து குவித்தல், எண்ணத்தை குவித்தல், சேமித்தல் அப்படிங்கிற அர்த்தம். பிற எண்ணங்களை நீக்கிவிடு, ஒரு எண்ணத்தை குவி, ஒரே தொடர்பான எண்ணத்தை சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்த நிலையில் அப்படியே கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் முழுக்க வெறும் விக்கிரகமாகவே போட்டிருப்பாங்க. இந்த விக்கிரகத்தில் உள்ள வரலாறு பார்த்திங்கன்னா, முதல்ல ராஜகோபுரத்தில் முதல் வரியில் எப்பொழுதுமே அந்த கோயிலுடைய தலைவரலாறை போடுற வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வரலாறாக போட்டிருப்பாங்க. மேற்கு நோக்கி விஷ்ணுவுடைய மூர்த்தம், கிழக்கு நோக்கி மகேஸ்வர மூர்த்தம், தெற்கு நோக்கி எப்பொழுதுமே தட்சிணாமூர்த்தியுடைய மூர்த்தம், வடக்கு நோக்கி பிரம்மா, இவங்களெல்லாம் நிறைய உருவங்கள், அதை பற்றின வரலாறுகளை எல்லாம் விக்கிரகங்களாக அமைத்திருப்பார். ஏன் இந்த விக்கிரகங்களை அமைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுகளையும் தொடர்பு படுத்தி இருப்பார்கள். வள்ளி தேவசேனா யானையாக இருந்து கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கதையை ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. அந்த கதை சம்பந்தமான விக்கிரகத்தை மேலே வடிப்பாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு விக்கிரகமும் ஒவ்வொரு கருத்தின் வடிவாக இருக்கும். அப்போ உங்களுக்கு புற நினைவுகள் நீங்கி ஒரு தேவதை தொடர்பான எண்ணத்தை உங்கள் மனதிற்குள்ளே விதைப்பார்கள். அப்படியே உங்கள் மனதுக்குள்ள இறைவனுடைய எண்ணமானது பதிக்கப்படுவதற்காக திரும்புகிற இடத்துல எல்லாம் சாமி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தூணில் இருக்கும், மண்டபம் வாங்க அதில் தூணில் இருக்கும், மேல் விதானங்களில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் எங்கே திரும்பினாலும் உங்களுடைய எண்ணமானது பிற உணர்வுகளால் பாதிக்கப்படாமல் இறைவனோடு மாத்திரம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திரும்புகிற இடத்துல எல்லாம் விக்கிரகத்தை வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தோத்திரங்களை எழுதி வைக்கிற வழக்கம், அதை படிக்கும்போது அந்த நினைவுகள் வரும். அப்போ புறச்சூழலை மறந்து இறை அருள் எண்ணங்களை தோற்றுவிப்பதற்கான முயற்சியில் முதன்மையாக திகழ்வது இந்த விக்கிரக அமைப்பு. அந்த மன எண்ணங்களை அமைத்து அப்படி அந்த தேவதை எண்ணத்தோட சம்பந்தப்பட்டு மாத்திரம்தான் உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தான சாமியினுடைய அனுக்கிரகம் பெற்றுக்கொள்ளுகிற தன்மை அப்போ தான் வரும். அப்போ அந்த தேவதை நினைவுகளை கொண்டு வருவதற்காக எங்கு பார்த்தாலும் தேவதைகளுடைய வடிவத்தை, தேவதையினுடைய ஸ்லோகத்தை அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து.